வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செட்டப் பாக்ஸ் பின்னாடி இந்த மாதிரி பிஓசி மாட்டாமல் ஆனால் 12 வோல்ட் பவர் ரிட்டர்ன் எடுத்து டிசினோட எப்படி ஆன் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இந்த செட்டப் பாக்ஸ் ஏற்கனவே நம்ம அந்த மெத்தட் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் இப்போ நம்ம 12 வோல்ட்டு உள்ளே கொடுத்துருக்கோம். இதில் ஆர்எஃப்ல 12 வோல்ட்டு வெளியே வரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் செஞ்சே காட்டுதோம். பார்த்தீங்கன்னா இல்லை காட்டன் டிசி 11.1 ஒரு வோல்ட்டு வருது. இதை லைவாக செஞ்சு லைவாகவே கஸ்டமர் ரெண்டில் மாட்டி படம் எப்படி வருது என்னன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸ்க்ரூலாம் கலத்தி பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ போர்டை தனியாக எடுத்துக்கிடுவோம். போர்டை தனியாக எடுத்தாச்சு. இப்போ பிஓசி போடுறதுக்கு இதிலேருந்து வர டிசி சப்ளையை இந்த சைடு ஆர்எஃப் வழியாக நம்ம ரிட்டன் நோடு கொண்டு போனோம். அதுக்கு 1N4007 அப்படிங்கிற டயோடு நம்ம வாங்கியிருக்கோம். இந்த டயோடை யூஸ் பண்ணி தான் வார டிசி பவர் ஆர்எஃப் வழியாக நம்ம ரிட்டன் நோடுக்கு கொண்டு போகிறோம். இந்த டயோடில் இந்த சைடு ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இது எப்படி பார்க்குறதுன்னா, இந்த டயோடை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இதில் ஒரு சைடில் கிரே கலரில் மார்க் பண்ணியிருக்கோம். கிரே கலர் மார்க் பண்ணியிருக்க சைடு கேத்தோடு சைடு. இந்த பிளாக் கலர் சைடு ஆனோடு சைடு. அதாவது ஆனோடுனா ப்ளஸ்ஸு, கேத்தோடு சைடு மைனஸ். இப்போ இதில் நம்ம ஒரு டயோடை எடுத்துக்கிடுவோம். இது எப்படி சால்டிங் பண்ணி கொடுக்குறதுன்னா, அதாவது கேத்தோடு சைடு மைனஸ் சைடு ஆர்எஃப்லேயும் ப்ளஸ்ஸு ஆனோடு சைடு டிசிலையும் நம்ம கொடுக்கணும். கொடுத்தோம்னா இதிலேருந்து வார பவர் ரிட்டர்ன் பண்ணி ஆர்எஃப் வழியாக கொடுத்துரும். இப்போ இதை லைவாகவே சால்டிங் பண்ணி நம்ம ரிசல்ட்டை காட்டுறேன். ஓகே, இப்போ மைனஸ் ஆர்எஃப்லேயும் ப்ளஸ்ஸை டிசி இன்புட் வரதுலேயும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, அதுக்கு ஒரு டிசி இன்புட் கொடுக்கணும். டிசி இன்புட்டு கொடுத்தாச்சு. பாக்ஸ் ஆன் ஆயிடுச்சு. இதில் லைட் அடிக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். பாக்ஸ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிசர் C30 மீட்டர் எடுத்துருக்கோம். இப்போ இந்த ஆர்எஃப் சைடு பவர் ரிட்டர்ன் வருதா அப்படின்னு பார்ப்போம். ட்ரங்க்கில் வச்சாச்சு. ஓகே, இப்போ பவர் வந்துருச்சு. ஓகே, இப்போ போர்டை பாக்ஸ்லேயே மாட்டிட்டு லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ லைவாகவே இந்த செட்டப் பாக்ஸை செக் பண்ணி பார்த்துருவோம். ஒரு டிசி நோடு நம்ம எடுத்திருக்கோம். எஸ்சி சிக்னல் இன்புட் கொடுத்தாச்சு. அதிலேருந்து ஒரு ஆர்எஃப் துண்டு ஒயர் போட்டு நேராக செட்டப் பாக்ஸுக்கு மாற்றியாச்சு. ஓகே, இப்போது ஒரு ஏவி கார்டு நம்ம கொடுக்கணும். செட்டப் பாக்ஸ் டு டிவி போகிறதுக்கு ஒரு ஏவியில் மாட்டியாச்சு. ஓகே, அடுத்து டிசி பவர். இப்போ இந்த டிசி பவர் உள்ளே கொடுக்கவே என்ன ஆகும்னா, இந்த டயோடு வழியாக ரிட்டர்ன் பவரில் இந்த நோடும் ஆன் ஆகிடும். லைவாகவே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, உள்ளே போட்டிருக்க டயோடு வார டிசி பவரை ரிட்டர்ன் பண்ணி இந்த நோடை ஆன் பண்ணிடுது. நோடில் உள்ள சிக்னல் வழியாக இந்த செட்டப் பாக்ஸும் வேலை செய்யுது. சிக்னலும் வந்துருச்சு, பச்சை கலர் லைட்டு. இப்போ லைவாகவே செக் பண்ணிடுவோம். சேனல் ஓட ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, இப்போ வேறு சேனல் வச்சு பார்ப்போம். கல்வி டிவி வச்சு பார்ப்போம். லெவல் குவாலிட்டி எம்ஏஆர் எல்லாமே நல்லாயிருக்கு. லெவல் அதிகமாக இருக்க காரணம் நோடுலேருந்து நம்ம டைரெக்டாகவே கொடுத்துருக்கனால அதிக லெவல் வருது. மற்றபடி எல்லாமே ஓகே தான். பின்னாடி உள்ள இந்த 1N4007 டயோடு தான் இந்த ஒர்க்கிங்கை பண்ணுது. டிசி பவரை கட் பண்ணியும் ஆட்டோமேட்டிக்காக நோடு ஆன் ஆயிரும். டிசி பவர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆயிரும். பிஓசி வெளியே தனியாக செட்டப் பாக்ஸுக்கு பின்னாடி மாட்டுறதோட இந்த மாதிரி உள்ளே மாட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா போடுறது இந்த ஆர்எஃப் ஒயரோட லாஸ் ஆகுது, குறையும். இந்த பிண்டரோட விலை வெறும் ₹1.50 தான். பிஓசி ₹50 ₹100 வாங்குறதோட இந்த மாதிரி ₹1.5 செலவில் 2 சால்டிங்கோடைய வேலையை முடிச்சிடலாம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.